ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னப்பா யார் மரமண்டை? மூளை இருக்கவங்க மரமண்டையா, மூளை இல்லாதவங்க மரமண்டையா? அப்போ மூளை இருக்கவங்க தனியாக இல்லை கேம் ஆடணும், ஏன் குரூப்பிசம்குள்ளே கேம் ஆடணும்? ஏன் அந்த துஷார் கூட தான் வீட்டு தலைன்றவர் என்ன பல்ப் வாங்கினார் தெரியுமா? நேற்று பிக் பாஸ் கிட்ட நான் அதையும் வீடியோஸ் போட்டிருக்கேன் லைவில். எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை கூட யார்கிட்டையும் சரியாக ஷேர் பண்ணாமல், அதுக்கப்புறம் இந்த பிரவீன் காந்தி கிளம்பிட்டார். அவருக்கான ஷூட் கேஸை சரியாக கொடுக்கணும்னு எந்த நோட்டிஃபிகேஷன் அங்கே வந்தாலும் அதை சரியாகவே செய்யாமல், குரூப்பாக சேர்ந்து பண்ணாமல், எப்போ பாரு அரோரா கூட உட்காந்து கடலை போட வேண்டியது, இல்லைனா இந்த குரூப் கூட சேர்ந்து ஜால்ரா போட வேண்டியது, அதுக்கப்புறம் பாரு கிட்ட போய் பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்து சாரி கேட்க சொல்ல வேண்டியது. அவருக்குன்னு தனியாக மூளையே கிடையாது. அப்போ அந்த மூளை இல்லாத ஆளை நடுவில் வச்சுக்கிட்டு தலை சொல்கிறது தான் கேட்கணும். வீட்டு தலை சொல்கிறதா பிக் பாஸ் கேட்கணும்னா வீட்டு தலையே பிக் பாஸ் சொல்கிறது தான் கேட்கணும். பிக் பாஸ் என்ன சொன்னார்? கெத்து காட்டலான்னு சொன்னார். அந்த கெத்தை காட்ட விடாமல் நீங்கள் பண்ணுறீங்க. கனியக்கா கண்ட்ரோலில் வீடே இருக்கணும்னு பார்க்குறீங்க, இல்லை சபரி கண்ட்ரோலில் வீடு இருக்கணும்னு பார்க்குறீங்க. ஏன் கனியக்காவையும் சபரியும் அண்ணனாவும் அக்காவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டாஸ்க்குன்னு எதிர்க்க மாட்டீங்களா? கனியக்காவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள், சபரியை வச்சு பாரு அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்களும் தனியாக என்ன கேம் ஆடுறீங்க? குரூப்பிசம் கேம் தானே ஆடுறீங்க. சரி, டாஸ்கில் பிக் பாஸ் வீடுன்னு தனியாக ஆடலாம், சூப்பர் டீலக்ஸ் வீடுன்னு தனியாக ஆடலாம். கெத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கவங்க, சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க, இல்லை சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க. இப்போ வீட்டுக்கு பாரு அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனோன்னே சுபிக்ஷாலாம் சொல்லிடுறாங்க, நீங்கள் செய்கிற எதுக்கும் நீங்கள் பர்சனலாக எதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் வெளியில் வரலன்னா எல்லாருமே சாப்பிடலன்னு எல்லாரும் தான் கார்னர் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வெளில உட்காருங்க, நீங்கள் சாரிலாம் கேட்க வேணான்னு. ஆனால் பாரு அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் உட்காந்து வேற வழியே இல்லைன்ற மாதிரி சாரி கேட்டுறாங்க. சரி, சாப்பாடுக்காக தானே சாரி கேட்டோன்னு. அப்போ சாப்பாடுக்காக சாரி அவங்கள கேட்க வச்ச அந்த கும்பல், அப்போ அந்த சாப்பாடை வச்சு தானே அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்போ பாரு தப்புனா இவங்களும் தப்பு தானே. அப்போ இவங்க சரியாக இருக்கணும்னா அவங்களும் சரியாக இருக்கணும்ல. இவங்க கேம் ப்ளே பண்ணால் அவங்களும் கேம் தானே ப்ளே பண்ணுறாங்க. இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க, இல்லை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதை தானே பண்ணுறாங்க. கனியக்க வாயில் பாருவை தவிர வேறு வரவே இல்லையே. சபரி ஏன் ரம்யாவை அட்டாக் பண்ணல? ஏன் சபரி ஏன் சுபிக்ஷா அது எடுக்கல? ஏன் சபரியும் பாருப்பா ஏன் எஃப்ஜேயும் பாருக்கு சபரி ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தது எஃப்ஜேக்கே குத்துது? அதுக்கு முன்னாடியே